Hello friends, welcome to Annie's Castle. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கிவ்அவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த கிவ்அவேயோட ரூல்ஸ் வந்துட்டு வீடியோவோட எண்ட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கார்லிக் மோர்ஜெல்லா சீஸ் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஷிஃப்டர் வச்சு இந்த மாதிரி 2.5 கப்ஸ் மைதா நான் ஆட் பண்ணுறேன். அதோட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா இப்போது சீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த டவ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு எனக்கு 3/4 கப் மில்க் தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டவ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், நம்ம சப்பாத்தி டவ் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மில்க் வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்த அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டவ்வை நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த பட்டரெல்லாம் வந்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நீட் பண்ணுங்கள். எனக்கு ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. அதுக்கப்புறமா ஈவன் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டு இந்த டவ்வை மறுபடியும் நம்ம நீட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நீட் பண்ணும். ஸோ இந்த ஃபுல் டவ் எனக்கு நீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக அந்த 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு டவ் நல்லா ரைஸ் ஆகும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பால் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இதை வந்து ரெஸ்ட் டைம் விட்டுடணும். இந்த மாதிரி ஒரு கிளிங் ராப் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 30 மினிட்ஸ்க்கு இது அப்படியே விட்டுடுங்க. இந்த டவ் நல்லா ரைஸ் ஆகும். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் நல்லா ரைஸ் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு இதை ரோல் பண்ணோம். ஸோ ஈவன் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஜென்டலாக இந்த மாதிரி ஸ்லோவாக இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா ரவுண்டாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க, நம்ம பீஸா பேஸ் மாதிரி. ஸோ ஈவனாக எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் 2 சைஸில் இருக்குது. நான் இங்கே வந்துட்டு பிக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பீஸாஸ் இந்த மாதிரி மார்ஜெல்லா சீஸ் பிரெட் பண்ணுறதுக்கு நம்ம ஓடிஜியில் இருக்கிற இந்த மாதிரி ட்ரேஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நல்லா லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஆடி ஈகோபேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த க்ரீஸிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே லைன் பண்ணிவிட்டு நம்ம டவ் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சோம்ல, அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். சுத்தமாக நீங்கள் க்ரீஸ் பண்ண வேண்டாம். இது வந்து நான்ஸ்டிக். ஸோ அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு கிளிங் ராப் மேலே போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மறுபடியும் இதை ரெஸ்ட் டைம் விட்டுடுறேன். இதை மறுபடியும் ரைஸ் ஆகணும். அப்படியே 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவ் வந்துட்டு நல்லா ரைஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இதில் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த பேஸ் வந்து நல்லா பேக் ஆகும். ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் போட்டிங்களா இந்த மாதிரி கிரிட்ஸ் வந்துடும். இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இங்கே சாஃப்ட் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணுறேன். சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஆரிகனோவும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இங்கே நோட் பண்ணுங்கள், பட்டர் வந்து சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம பேஸ் மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டவ்வில் நம்ம மார்ஜெல்லா சீஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே சீஸை வந்துட்டு இந்த மாதிரி லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைன்ஸ் போட்டோம்ல, அந்த லைன்ஸில் இதை வந்துட்டு நல்லா இப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஜென்டலாக சாஃப்டாக உள்ள வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் ஓடிஜியில் நம்ம வைக்கும் போது இந்த சீஸ் பர்ன் ஆகாமல் இருக்கும்.
ஸோ எல்லா லைன்ஸ் போட்டெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணி எல்லா சீஸும் அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டரையும் இதில் அந்த ஸ்ப்ரெட்டையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான நம்ம மார்ஸில்லா கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் இங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈகோபேக்கில் வந்துட்டு நம்ம பேக் பண்ணதுனால சுத்தமாக ஒட்டலை, நம்ம க்ரீஸும் நம்ம சுத்தமாக பண்ணல நம்ம பார்ச்மெண்ட் பேப்பருக்கு. இப்போ நம்ம கார்லிக் மார்ஸில்லா சீஸ் பிரெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது வந்துட்டு புல் பண்ணி தான் சாப்பிடணும், ஏன்னா சீஸ் இருக்கிறதுனால. கட் பண்ணிட்டிங்கன்னா சீஸ் எல்லாம் கட் ஆகிடும். ஸோ சீஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச்சியாக எப்படி இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சீஸ் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. நம்ம கார்லிக் மார்ஸில்லா சீஸ் பிரெட் வந்து ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பரில் சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாமல் வந்திருக்கு. நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை க்ரீஸே பண்ணல. ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா 2 சைஸஸில் இருக்குது. லார்ஜ் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் வந்து. லார்ஜ் வந்துட்டு நம்ம பீஸா இந்த மார்ஸில்லா சீஸ் பிரெட் நம்ம பண்ணி காமிச்ச பாருங்கள், அந்த மாதிரி நம்ம ஓடிஜி ட்ரேஸ்க்கு பெருசாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். சின்னது வந்துட்டு நம்ம நார்மல் கேக் டின்ஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்ரோவேவில் யூஸ் பண்ணலாம், ரெகுலர் ஓவனில், கேஸ் ஸ்டவ்வில், எலக்ட்ரிக் கிரில்லரில், அப்புறமா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக், கன்வீனியன்ட், ரீயூசபிள், அதுக்கப்புறம் ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட. ஆடி ஈகோபேக் வந்துட்டு பேக்கிங் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் குக்கிங்ஸில் கூட ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஹாட் தவாஸ்லலாம் கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு க்ரீஸ் பண்ணாமலே ஆடி ஈகோ பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அக்கி ரொட்டிங்க செஞ்சிட்ருக்கேன். சுத்தமாக நான் க்ரீஸ் பண்ணல பாருங்கள், அப்படியே சூப்பராக ஒட்டாமல் வருது. ஸோ நம்ம இந்தியன் குக்கிங்லேயும் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆடி யூனி ரேப்ஸ் பேப்பர் ஃபாயில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூனி ரேப்ஸ் நம்ம கிட்ஸுக்கு பராத்தா, சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃப்ரீசரில் கூட நீங்கள் எதனா ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆடி யூனி ரேப்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆடி யூனி ரேப்ஸ் வந்துட்டு ரீஹீட்டபிள், நான்ஸ்டிக், க்ரீஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஓவன் சேஃப் வேறு. நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஃபுட்டை கூட ஈட் பண்ணிக்கலாம். ஃபயர் ஆக்சிடெண்ட் எதுவுமே ஆகாது. ஃபைனலாக நம்ம கிவ் அவே பார்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஆடி ஈகோபேக் யூனி ரேப்ஸ் வச்சு நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிவ்அவேல 1 என்ட்ரி per person மட்டும் தான் அலவுட். இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆடி ஈகோபேக்கோடைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அனீஸ் கேசல் தமிழில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆடி ஈகோபேக் அண்ட் யூனி ரேப்ஸ் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் 50 லக்கி வின்னர்ஸ்க்கு கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, கிஃப்டை அவைல் பண்ணிக்கோங்க. ஆடி ஈகோபேக் வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதனுடைய கிவ் அவே எல்லா ரூல்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லா லிங்க்ஸும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.